அஸ்ஸலாமு உறவுகளே, இன்றைக்கி நம்ம பெட்டு ட்ரில்லிங் மிஷினில் ஐலம் போர்டு சுவிட்ச் போர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது ஆட்டத்தில் இருக்குது. அதனால் அதை எடுத்துகிட்டு 100 மில்லி நல்லெண்ணெய் பாட்டிலில் ஒரு சுவிட்சை வச்சு பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் நம்ம ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக 5 மினிட்ஸில் 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம மிஷினில் இருந்து அந்த போர்டை கழட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் உள்ள சுவிட்சை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு அந்த 4 ஸ்க்ரூவையும் சீட்டில் உள்ள 4 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு அந்த சுவிட்சையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். கழட்டிட்டு அந்த போர்டை ஓரமாக வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ அந்த நல்லெண்ணெய் பாட்டில் எடுத்தாச்சு. இதில் அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு எடுக்கணும். அதுக்கு பிளேட் வச்சு கீறிட்டு அதை கிழிச்சு எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு அதில் பேஸ்ட்டு, அந்த ஸ்டிக்கர் ஒட்டின பேஸ்ட்டு அந்த இது இருக்கும், அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு மண்ணெண்ணெய் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அந்த பசப்பசப்பு இருக்கும். அதை எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் உள்ளேயும் துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தாப்பில் இப்போ இந்த இதை சுவிட்சுக்கு தகுந்தாப்பில் மார்க் பண்ணணும். அதுக்கு சுவிட்சை வச்சு பார்த்துக்கிட்டு அடுத்து ஸ்கேல் எடுத்து கரெக்டாக அதில் சென்டர் மார்க் பண்ணி சுவிட்சுக்கு தகுந்தாப்பில் 2 சென்டிமீட்டர் வச்சு அளந்து அதில் கோடு போட்டுக்கிடுவோம். கோடு போட்டு அடுத்தாப்பில் நீட்டு விஷயத்தில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் 3.5 சென்டிமீட்டர் வச்சு கோடு போட்டுக்கிடுவோம். போட்டு இப்போ பிளேடு வச்சு அந்த மார்க் பண்ண இடத்துல அப்படி கட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து சுவிட்சை வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்க்ரூவுக்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை வச்சு லைட்டாக அந்த ஹோல்ஸ் போடுதோம். இதில் சும்மா முறுக்குனாலே ஹோல்ஸ் ஓடும். அதனால் ஸ்க்ரூவை வச்சு முறுக்கிட்டு அடுத்தாப்பில் அந்த மூடிலையும் ஹோல்ஸ் போட்டு எடுக்கணும். ஒயர் எடுக்கிறதுக்கு அதுக்கு 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒயரை உள்ளே சொருவி ஒயரை உள்ளோடி முடிச்சு போட்டுக்கிடுவோம். அப்போ தான் இழுத்தாலும் வெளியே வராது. அதனால் ஒரு முடிச்சு போட்டு அடுத்தாப்பில் உள்ளே விட்டு ஒயரை கட்டு இல்லை கத்தரி வச்சு சீவி விட்டுட்டு இப்போ இதை அந்த சுவிட்சில் கனெக்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்து அந்த சுவிட்சையை கரெக்டாக வச்சு ஸ்க்ரூவை போட்டு முறுக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். ஆனால் நம்ம மோட்டரில் வரது ஒயரை அப்படியே டேரெக்டாக அதிலே கொடுத்துடலாம். அதனால் அந்த கனெக்ஷன் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இதில் அந்த மிஷினில் இந்த பாட்டில் ஃபிட் பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்பில் ஹோல்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போது அதில் ஃபிட் பண்ணணும். அதுக்கு அந்த ஹோல்ஸில் கெட்டு கம்பி வச்சு கட்டணும். அதுக்கு கெட்டு கம்பி எடுத்துக்கிடுவோம். கெட்டு கம்பியை அந்த சென்டரில் விட்டு ஃபிட் பண்ணி கட்டி பிளேட் வச்சு முறுக்கிக்கிடுவோம். அதே மாதிரி மேலேயும் அந்த மாதிரி கட்டி பிளேட் வச்சு முறுக்கிக்கிடுவோம். முறுக்கிட்டு அதில் வரத கண்டென்சரும் தொங்கிக்கிட்டு இருக்குது. அதையும் அந்த கயிறு வச்சு கட்டிக்கிடுவோம். கட்டி முடிஞ்சு விட்டுட்டு அடுத்தாப்பில் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். சுவிட்சை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா ரன்னிங் ஆகுது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.